Exercise 4.1 11th sum. Construct a triangle similar to a given triangle LMN with its sides of the triangle LMN. Scale factor 4 by 5 greater than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம given என்ன எடுத்து எழுதிக்கணும்? triangle LMN. Scale factor என்ன கொடுத்துருக்காங்க? 4 by 5 less than 1. When lesser sign indicates it is an internally அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். இப்படி கிவன் எடுத்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் ரஃப் டயக்ராம் ஒன்று பார்க்குறோம். அப்போ இன்டர்னலின்னு கொடுத்தோம்னா என்னது? LMN. அதுக்கு உட்புறமாக, அதாவது இன்டர்னலாக, அப்போ அது எல் டேஷ். அப்போது எண்ணுக்கு இங்கே என் டேஷ் அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிறோம். இப்படி போட்டிங்கனாலே ரஃப் டயக்ராமுக்கு உங்களுக்கு 1 மார்க்கு ஃபஸ்ட்டு கிடச்சிரும். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம என்ன வரைய போகிறோம்? ஃபேர் டயக்ராம் ஒன்று வரைய போகிறோம். அந்த ஃபேர் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. இன்டர்னலின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய ட்ரையாங்கிளாகவே வரைஞ்சிக்கலாமே, LMNன்ட்டு. அப்போது அதுக்கு என்ன செய்கிறோன்னா, எங்கேருந்து ஒரு 1லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 10 மெஷர்மெண்ட் இருக்கிற மாரி என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 5க்கு கரெக்டாக இந்த இடம் வரும். அப்படி இப்படி நடுவில் குடிச்சிட்டு இதை நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லைங்களா? இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு இதெல்லாம் நம்ம கேட்டிருக்காங்க. நம்மளுடைய மெஷர்மெண்ட்டில் ஒரு ரிக்வயர்டு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது வரைஞ்சிட்டோம். இதுக்கு பேர் என்ன கொடுக்குறோம்? எல்என் பேர் கொடுக்குறோம். இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? எம்ன்ற பேர் கொடுக்குறோம். இதுக்கு என்னன்ற பேர் கொடுக்குறோம். அப்படி LMN அப்படின்ற நம்ம ட்ரையாங்கிளை வரைஞ்சாச்சு. இதுக்கு உள்ளே வரைய போகிறது தான் என்னது? சிமிலர் ட்ரையாங்கிள். அது பேர் தான் என்னது? எல் டேஷும் என் டேஷும் வரணும். அது எப்படி வரையணுன்றனா, இந்த எல்லுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த MNக்கு ஒரு அக்யூட் ஆங்கிளாக இப்படி மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு லைன் இப்படி ஒன்று வரைகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இப்படி வரைகிறோம். புரியுதுங்களா? அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 by 5 lesser than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸ்கேல் ஃபேக்டர். அப்போது நம்ம எவ்வளோ பார்ட்டு பிரிக்கணும்? 5 பார்ட்டு பிரிக்கணும் இல்லைங்களா? அப்போ 5 பார்ட்டை பிரிக்கிறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் இதுமாரி எடுத்துக்கிறோம். இந்த கேப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல அழகாக அந்த M இருக்கிற இடத்துல என்ன செய்கிறீங்க, ஒரு பாயிண்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். அங்கே வச்சு அழகாக இந்த இடத்துல இப்படி ஒரு பாயிண்ட் 1 இல்லைங்களா? அடுத்தது இந்த இடத்துல வச்சு 2, அடுத்தது இங்கே வச்சு 3, அப்புறம் இந்த இடத்துல வச்சு 4, அப்புறம் இந்த இடத்துல வச்சு 5 தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 5 ஈக்குவல் பார்ட்டை நம்ம பிரிச்சுட்டோமா? இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு என்ன பேர் கொடுத்துக்கலாம்? ஃபைனலாக இந்த இடத்துல இருக்கக்கூடியதுக்கு நம்ம X அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதுதான் M, இது X. அப்போ இதை என்ன சொல்கிறோம்? M1, இது M2, இது M3, இது M4, இது M5 அப்படின்னு கொஞ்சம் இந்த பக்கம் ஒட்டு எழுத வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே எழுதுங்க. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு 3, இது 2, இது 1 அப்படின்ட்டு நம்ம ஈக்குவலாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது 4 by 5, 5ல் 4, அப்போ 5ல் 4. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இன்டர்னலின்னு சொல்கிறதுனால லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற M5ஐயும் இந்த எண்ணையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படி? இப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 5ன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை இப்படி ட்ரா பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இது க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லைங்களா? அப்போது அடுத்தது என்ன கேட்குறாங்க, 4 by 5. அப்போது உள்ளே தான் வரணும். அப்போது 4ல் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெருசாகவே இப்படி எடுத்துக்கோங்களேன். இந்த M4 தாண்டி இங்கே ஒரு ஆர்க் இப்படி ஒன்று அடிங்க. இதை அடுத்தது என்ன செய்யுங்க, இதே மெஷர்மெண்ட்டில் அடித்ததை இந்த M4ல் வச்சு எங்கே செய்யுங்க, இப்படியே திருப்பி இன்னொரு ஆர்க் அடிங்க. ஏன்னா அங்கே 4 தானே கேட்டிருக்காங்க, 4 by 5 தானே. அப்போ இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம், இங்கே இது மெஷர்மெண்ட்டு, இது M4 கிடையாது, அதுக்கு பக்கத்தில் ஆர்க் அடித்தோம் பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற மெஷர்மெண்ட்டை இந்த ஆங்கிளில் எவ்வளோ வருதுன்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா?
இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து அப்படியே இங்கே வைக்கிறீங்க, வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த ஆர்க் அடிக்கும்போது இது ஆர்க் அடித்தது இந்த இடத்துல கட் ஆகுதோ, இந்த ஆர்க்கில் இந்த 2 ஆர்க்கு கட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த M4லேருந்து இந்த கட்டான ஆர்க் வழியாக ஒரு லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேலை வச்சு, இல்லைங்களா? அப்போ இதையும் இந்த பாயிண்ட்டையும், இல்லைங்களா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஆர்க் 2 கட்டான பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி வச்சு ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ணுறோம். அப்போ லைன் ஜாயின் பண்ணும்போது இந்த எண்ணுக்கு பேரலாக வர்றதுனால இது பேர் என்ன சொல்கிறோம், என் டேஷ் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் இங்கே நம்ம குறிச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இங்கே இதேமாரி மெஷர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு, நீங்கள் மேலே வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பெருசாக வரைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆர்க் அடிச்சுட்டு இப்போ அது எண்ணில் வச்சிங்க. அடுத்தது இங்கே என்ன செய்கிறீங்க, என் டேஷில் இங்கே வச்சு அதே மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்க் இன்னொன்று அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள், இந்த ஆர்க் அடிச்சிங்க பார்த்தீங்களா, இதுக்கும் எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்குது, அந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அது எந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது. அதே இதை இந்த இடத்துல வச்சு இந்த ஆர்க் அடித்த இடத்துலையே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறோம். இது 2 ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஒன்று வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே ஆல்ரெடி என் டேஷ் இருக்குது, அந்த என் டேஷ்லேருந்து இந்த ஆர்க் வச்ச பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக என்ன செய்கிறோம், ஒரு லைனை ஒன்று நம்ம ட்ராப் பண்ணுறோம். பாருங்க, இந்த இடத்துலேருந்து நம்ம நேராக இப்படி ஒரு லைனை ட்ராப் பண்ணுறோம். அந்த லைன் எப்படி பேரலாக இதுக்கு போகுது. புரியுதுங்களா? இப்படியே இந்த லைன் பேரலாக இதுக்கு வருது. அப்போது இது என் டேஷ்னா இது என்னது, எல்லுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த எம்என்ன இந்த இடத்துல எல் டேஷாக இங்கே கட் ஆகுது. அப்போ எல் டேஷ் எம் என் டேஷ் தான் நம்மளுக்கு ரிக்வயர்டு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இதுக்கு பேரலாக இது வரும், இதுக்கு பேரலாக இது வரும். அப்போ இதுமாரி ஈக்குவலாக வந்ததுன்னா அது பேர் என்னது, சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இது அழகாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, அங்கே ஏபிசி பிக்யூஆர்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே எல்எம்என் போட்டுட்டு ஃபைனலாக என்னது, எல் டேஷ் எம் என் டேஷ் இஸ் அ ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் ஆஃப் எதுக்கு, எல்எம்என்னுக்கு சிமிலர் இன்டர்னல் சைடில் கிடைச்ச ஒரு ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனை. புரியுது இல்லைங்களா? அழகாக போடுங்க, ஃபுல் மார்க் 8 மார்க் எடுங்க.